நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். मुनि विनती करते मस्तक चरणों में धरते, सुरनर मुनि विनती करते मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता जग जननी सिंधु सुजाता भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता, तुम क्षीर भवानी शुभदाता। तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्ही नव दुर्गा तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी, सुनत शुभ कथा जाए दुख व्यथा, तुम्हारी कृपा तुम्हारी दया मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे, शेष सुरेश नारद गुण गावे तोरे। महालक्ष्मी माता सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
ஸ்ரீதர பண்டிதரும் அவர் மனைவி அனுராதாவும் மாதா மகாலட்சுமியின் பரம பக்தர்கள். அவர்கள் இருவரும் திரிகோணமலையிலேயே ஒரு கிராமத்தில் வசித்தார்கள். திருமணமாகி பல்லாண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை ஏதும் பிறக்கவே இல்லை. இருந்தாலும் அவர்கள் மாதா மீது இருந்த நம்பிக்கை குறையாமல் இருந்தார்கள். இந்த கிராமம் உருப்படணும்னா முதல்ல இந்த கிராமத்தை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடு. கிராமம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் இருந்தா செத்து தொலைஞ்சிருப்பேன். எனக்குன்னு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலையே. மாமியார் சொல்ற பேச்ச தாங்கிக்க முடியல. செத்து போயிடலான்னு வந்தேன். நீ மலடி ஒண்ணும் இல்ல. என்ன அனுராதா, மாதா மகாலட்சுமி கன்னிகா ரூபத்துல தரிசனம் தந்திருக்கா. அவ மாதா மகாலட்சுமியே தான். அவ மாதாவேதான். இரு இரு தர உனக்கா? இந்தா 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 இரு இரு பொறுமை பொறுமை. இந்த யாருக்கு? உனக்கா? இந்த வாங்கிக்க வாங்கிக்கோ. இருக்கோ பொறுமை பொறுமை பொறுமையா இருக்கு. எல்லாருக்கும் தர. பண்டிதரியா எங்களுக்கு இல்லையா லட்டு? எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. எங்களுக்கு கொடுங்க பண்டிதரையா. லட்டுவை பார்த்து நாங்களும் சின்ன பிள்ளைகளா ஆயிட்டோம். பிள்ளைங்களா நினைச்சு பெரியவங்களுக்கும் கொடுங்க. துர்கா ரமையா குடுக்குறோம் உங்களுக்கும். இதோ. ஆமா பண்டிதரியா, லட்டு இப்ப குடுக்கறது புண்ணியத்துக்கா வீட்டுல வேற ஏதாவது? அட வெக்கப்படாதீங்க, பட்டுன்னு சொல்லுங்க பண்டிதரியா. மாதா மகாலட்சுமி எங்க மேல கருணை வச்சுட்டாங்க. இப்போ வீட்டுல அவ முழுகாம இருக்கா. முழுகாம உங்க வீட்டுல இருக்காங்களா? கிராமத்திலே தண்ணி இல்ல. அப்புறம் விவரம் கெட்டத்தனமா பேசாதீங்க. அம்மனே சொல்லியாச்சு என் சம்சாரம் ஒண்ணும் மலடி இல்லன்னு. அம்மன் உங்க வீட்டுல வந்து சொன்னாங்களா உன் சம்சாரம் மலடி இல்லன்னு? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? மாதா மகாலட்சுமியே தரிசனம் தந்து சொன்னாங்க. அட சுப்பையா, சொப்பனங்கிட்டு இருக்காரு ஐயா. அம்மன் வந்து இந்த புள்ளைய புடின்னு சொன்னாங்க. हे महादेवी, हे महालक्ष्मी. தாயே பகவதி அம்மா. हे மாதேஸ்வரி, எந்த பாவத்துக்காக எங்களுக்கு இந்த தண்டனை? மாதா, இந்த பாவப்பட்டவளுக்கு குழந்தை உண்டுன்னு சொன்ன. மறந்து போயிட்டியா? ஆசைப்பட்டது இப்ப வர நடக்கலையே தாயே. மாதா, பிள்ளை எப்ப பிறக்கும்? எப்ப நான் குழந்தையை பெத்து நான் மலடி இல்லைங்கிறத நிரூபிக்கிறது? மாதா, அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எப்ப எங்களுக்கு? அம்மா, எங்க நம்பிக்கையிலையும் சேவையிலையும் தப்பு இருந்தா நீயே சொல்லு. ஏம்மா இப்படி நம்பிக்கை போற அளவுக்கு பேசாம இருக்க? அம்மா, நீ மட்டும் ஆணையிட்டா அழுது புலம்புறத விட்டுட்டு அம்மா உன் காலடியிலேயே விழுந்து கிடப்போம். மாதா, தப்பாவே எங்களை பேசுறாங்க. பொறுக்கவும் அளவு இருக்கு. ஆமா தாயே, எப்பவோ செஞ்ச பாவம் இப்படி எல்லாம் வந்து அம்மா நீ கொடுக்க நினைச்சாலும் அதை கொடுக்க விடாம அந்த பாவம் தடுக்கிறதும்மா, தடுக்கிறது. நல்லதே நடக்கும்.
சுவாமி, அது பாருங்க, அதே பொண்ணு, நான் கிணத்தடியில பார்த்த பொண்ணு. மாதா, பார்த்தேன்னு சொன்ன பொண்ணு இவதானா? இவதானா? என்ன அழகு! குழந்தை மகாலட்சுமியோட சொரூபம் தான். மகாலட்சுமியோட சொரூபம் தான். வாருங்கள் என்னுடன். வருகிறோம் மாதேஸ்வரி, வருகிறோம். மாதேஸ்வரி எங்க காணோம்? அதோ போகிறாள். அதோ மாதா, 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 மாதா எங்கே போகிறாய்? அங்கே மலையும் குகையும் தான் இருக்கிறது. மாதா, ஏன் காட்டு பக்கமாக போய்க் கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் நில் மாதா. போய்கொண்டே இருப்பேன், பின்தொடர்ந்து வாருங்கள். மாதா ஏனோ மறைந்து மறைந்து விளையாடுகிறாள். அதனால் தொடர்ந்து போக வேண்டும். மாதா, எங்கே போகிறாய் அம்மா? அதோ மாதா. கொஞ்சம் நில் மாதா. மாதா, மாதா, மாதா. வாருங்கள். வா, மாதா அங்கே இருக்கிறாள். வா. சுவாமி, இதுதான் குகை போல் இருக்கிறது. மாதா கண்டிப்பாய் உள்ளேதான் இருப்பாள். ம். வா. மெதுவாக வா, மெதுவாக. வா, வாழ்நாதா. மெதுவா சுவாமி. குகை குறுகலாகவும் இருக்கு, இருட்டாகவும் இருக்கு. மெதுவா சுவாமி. அட, வேடிக்கையா இருக்கு பாரு. இந்த இருட்டிலையும் கூட வெளிச்சம் தெரியறது இல்ல? வெளிச்சமாவும் தெரியுது, ஒரு அமைதியான இடமாவும் தெரியுது. நீ சொல்றது சரிதான். அதான் ஆனந்தமாவும் இருக்கு, மேல போகணும்னு தோன்றது. ஜாக்கிரதை. நிச்சயமா இது ஒரு புனிதமான இடம்தான். ஆமா, நீ சொல்றது சரிதான். இப்ப இருக்கிறது
எந்த பக்கம்னு தெரியறதா? ஆ, வெளிச்சம் தெரியுற இடத்த பார்த்து போயிட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ நம்ம கண்ணை திறக்கிறது. எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்கு. தேவி மகாலட்சுமி நம்ம மேல அருள் பார்வைய வீச ஆரம்பிச்சிட்டா இல்ல? ஆமா சுவாமி. வா மேல போவோம். இது ஏதோ அதிசயம் இருக்கு. போலாம் சுவாமி. சுவாமி, அங்க பாருங்க, ஏதோ மூடி இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். மாதா எங்க போயிட்டா? இந்த குகையில தான் எங்கேயாவது இருப்பா. இந்த 3 கல்லையும் காட்டி மாதா நமக்கு ஏதோ அடையாளம் காட்டுறா. ஆமா அனுராதா, மாதா நமக்கு ஏதோ குறிப்பு காட்டுறா. ஆ, குறிப்பா? இப்ப நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. மாதாவே புரிய வச்சிருவா. சந்தேகத்தை தீர்க்க 3 கல்லுமே நமக்கு அருள் பார்வை காட்டத்தான். போலாம். வா, மெதுவா. ஜாக்கிரதை. வீட்ல வேலை அப்படியே இருக்கு. இந்த மகாராணி எங்க போனாலும் தெரியல. அனுராதா, அங்க பார்த்தது இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்கு. நல்லா இருக்குடா, 2 பேரும் சேர்ந்துட்டீங்க. எந்த அம்மன் கோவில சுத்திட்டே இருந்த, இன்னைக்கு எந்த சன்னியாசி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின? வாங்கி வச்ச ஆசீர்வாதத்துல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எப்பவும் வீட்டுல இருக்கிறதே இல்ல. பாருமா, கோபத்துல கத்துறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அம்மா எதையோ நினைச்சு எதையோ பேசுறீங்க. அம்மா, மாதா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சதுன்னா என்னைக்காவது நம்ம பாவம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அடே, காதல பூ சுத்தாத. கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. பாருமா, மாதா மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தினால நடக்காத விஷயமும் நடக்கும்மா. டேய், பேரனை பெத்து கொடு போதும். பாருங்க, நம்ம கையில எதுவுமே இல்ல. நல்ல மனசு நம்பிக்கை இருந்தா தானே நடக்குது. பாருங்களேன், யார் நம்பிக்கையோட கேட்டாலும் தாய் அதை தர காத்துக்கிட்டு இருக்கா. ஏ மாதா மகாலட்சுமி, மருமகளை பார்த்தா எனக்கு என்னமோ ஆத்திரமா வருதம்மா. எப்படியாவது அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடு, நான் திட்டாம இருக்கேன்.
தாயே, காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். பைரவன் செய்கின்ற கொடுமைகளை தடுத்து விடுங்கள் மாதேஸ்வரி. பைரவன் இருந்தால் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்க முடியாது தாயே. பைரவா, உன் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை விதிக்காமல் இருக்க முடியாது. வைஷ்ணவி, புரியாத தத்துவங்களை சொல்லி ஏதோ பல ஆயுதங்களை சுமந்து கொண்டு பைரவனை அச்சுறுத்தும் எண்ணங்களை வீணாக தொடருகிறாய். பைரவா, நீ தப்பில் இருந்து மீள்வதற்காக இறுதியான வாய்ப்பை இன்னும் கொடுக்கிறேன் உனக்கு. நீ உன் பாவ மனத்தை சுத்தி செய்து கொள்ள நினைத்தாயானால் திரிகூட மலையில் உனக்கு இடம் உண்டு. அதை நீ விரும்பவில்லை என்றால் உடனே திரும்பிவிடு. பைரவன் தனியே போக மாட்டான். முடியாதென்றால் தப்பான உன் போக்கு உன்னை மரணத்தை நோக்கி இட்டுச் செல்லும் பைரவா. வைஷ்ணவி, கற்பனையாய் கனவாய் எங்கே மறைந்து போய்விட்டாய்? போனாலும் புரியும். அற்புதமான என் மாய சக்தியை பயன்படுத்தி எங்கு போயிருப்பாய் என்று. இந்த திரிகுட மலைதான் உன் இருப்பிடம். போதும் நாடகம். பைரவன் அறிவான் உன் வல்லமையை. இதோ வருகிறேன் வைஷ்ணவி. வைஷ்ணவி, நில்லடி சுந்தரி, நில். அகந்தையிலே இப்படி பொங்கி எழுகின்ற வெறியனே பைரவா, வெறும் பெண்ணாக பார்த்து நீ பேசுகிறாய். பெண் மட்டுமல்ல பைரவா, நான் ஒரு மாதா, ஜெகத் ஜனனி. நான் தாய், இந்த பூமிக்கு தாய். உன் முடிவு நெருங்கிவிட்டது பைரவா. மாதா, பூமி தாயின் மீது பாவ பார்வை பார்த்தேன். பாவியை மன்னித்து விடும் மாதேஸ்வரி. பாவிக்கு முக்தி கொடு, முக்தி கொடு, முக்தி கொடு தாயே. மாதா, சுவாமி, சுவாமி என்னாச்சு? ஏதாவது சொப்பனம் கண்டேளா? சொப்பனம்தான். சொப்பனத்துல நான் அந்த புனிதமான இடத்தை பார்த்தேன். எங்க அந்த சின்ன பொண்ணு ரூபத்துல மாதா மகாலட்சுமி நமக்கு வழிகாட்டினாலோ அந்த இடத்தை பாருங்க, உண்மையாவே மாதா மகாலட்சுமி அந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க. மாதா நமக்கு ஏன் அங்க தரிசனம் தரல? மாதா நமக்கு அங்க இருக்கிற வெறும் இடத்தை காட்டல. சரி, பின்ன அவங்க அந்த இடத்து மகிமையை காண்பிச்சாங்க. எதுக்காக? எதுக்காகன்னா, மாதா அந்த இடத்துக்கு வர்றவங்களோட கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக. அதனால தான் அந்த இடத்துக்கே ஒரு மகிமை இருக்கு. போகட்டும் சுவாமி, சொப்பனத்துல ஏதோ இடத்தை காட்டினா அதுக்கு உண்மையிலேயே என்னதான் அர்த்தம்? அனுராதா, எதுலயும் ஒரு அக்கறை இருக்கணும். மாதாவே வந்து சொப்பனத்துல அவங்க இருக்கிற இடத்தை காட்டினாங்க. அப்படியா? நமக்கு அதுல நம்பிக்கை இருந்தா, நிஜம்னு நினைச்சா அம்மன் வாக்குப்படியே நடக்கும்னு நமக்கு நம்பிக்கை வரும். எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு அம்மனே கொடுத்துருவா. அப்படின்னா அப்படின்னா நாம அந்த மலைக்கு போய் அந்த குகைக்கு போலாமா? கண்டிப்பா போலாமா? ஜெய் மகாலட்சுமி மாதா, ஜெய் ஜெய் மகாலட்சுமி மாதா. மாதா,
ஜெய் ஜெய் மாதா. மகாலட்சுமி மாதா. श्री चरणों की छाया சுவாமி, அந்த குகை இருக்கிற இடம் தானே நாம முதல்ல வந்தது? இந்த இடமே தான் என் சொப்பனத்துல அம்மன் காட்டிய இடத்துல முக்கியமான இடத்தை பார்க்க வந்திருக்கோம். வா. அனுராதா, இதே இடம்தான். இந்த இடத்துல தான் சொப்பனத்துல அந்த ராட்சசனை கண்ட. அவன் தன்னைத்தானே பெருசா நினைச்சான். வா. அதோ பாரு அனுராதா, அங்க போலாம். வா. இதான் இந்த இடம்தான். இந்த இடத்துலதான் மாதா வைஷ்ணவி பைரவன் தலைய வெட்டினா. அப்ப இது வரலாற்றுக்குரிய இடம். வரலாறுன்னு சொல்லலாம், புராணம்னு சொல்லலாம். ஏன்னா மாதா வைஷ்ணவி ரூபத்துல ஒரு பெரிய பாவிய சம்ஹாரம் பண்ணா. தர்மம் அதர்மத்தை அடியோடு அழிச்சுது. நிஜந்தா சுவாமி. சுவாமி, இங்க 3 கல்லு இருக்கே, இது வெறும் கல்லு தானா? இது வெறும் கல்லு இல்ல, இது தெய்வங்கள். நம்பிக்கையோட நான் பார்க்கிறேன். இது தேவியோட ரூபங்கள், தேவியோட அடையாளங்கள். இந்த 3 எந்த தேவிகள்? எந்த அம்மனோ மாதா மகாலட்சுமியோட ரூபமாவும் இருக்கும். ஹே மாதா மகாலட்சுமி, அம்மா நீதான் என் சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுத்த, எனக்கு அருள் வழி காட்டின. அந்த சொப்பனத்தையே நிஜம்னு மாதா நம்பி இங்க வந்திருக்க. ஹே மாதேஸ்வரி, 3 கல்லு, இந்த முக்கல்லுல அம்மா உன் ரூபத்தை இப்ப நான் தேவி ரூபமாவே தரிசிக்கிறேன். மாதா, எனக்கு அருள்தா மாதா, எனக்கு அருள்தா மாதா. மாதா, நம்பி வந்திருக்கேன். அன்போடு எங்களுக்கு தரிசனம் கொடுமா, அன்போடு எங்களுக்கு தரிசனம் கொடு. அம்மா, மாதா, பக்தா, நான் தேவி மகாலட்சுமி. இந்த கல் என்னுடைய அம்சம். மாதா, மாதா. பக்தா, நான் தான் மகா காளி. இங்கிருக்கும் கல் என்னுடைய அம்சம்தான். மாதா,
மாதா மாதா பக்தனே, நான் தான் சரஸ்வதி. மாதா சரஸ்வதி, மாதா हे माता महालक्ष्मी, हे माता माँ काली, हे माता सरस्वती. நாங்க 2 பேரும் உங்க 3 பேரை இதே இடத்துல தரிசனம் செய்ய அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோமா, அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோமா, அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோம். அம்மா, தாய் 3 பேரோட ரூபத்தை தரிசனம் செஞ்சு எங்க பாவமெல்லாம் அடியோட ஒழிஞ்சு போச்சும்மா, அடியோட ஒழிஞ்சு போச்சும்மா. மாதா, அம்மா, மாதா, அம்மா எங்களை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடுமா. அம்மா, உங்களை பாலிகா ரூபத்துல பார்த்து எங்களால புரிஞ்சுக்க முடியலம்மா. ஆமா, இன்னும் அம்மா உங்க பேரை கூட தெரிஞ்சுக்கலையேம்மா. பட முடியாத கஷ்டங்கள் படுறதால சரியா புரிஞ்சுக்க முடியாம இருந்தது தப்புதாம்மா. தப்புதான், தெரியாம நடந்தது, மன்னிச்சிருமா. உன்னோட மக்களா நினைச்சு எங்களை மன்னிச்சிடு மாதா வைஷ்ணவி, எங்களை மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடுமா, எங்களை மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. மாதா, ஏதோ தெரியாம செஞ்ச தப்பு, எங்களுக்கு இரக்கம் காட்டு. உன் மகளா நினைச்சுக்கோமா, தெரிஞ்சு நாங்க இத செய்யலம்மா. 2 பேரும் என் குழந்தைகள் தான். பொதுவாக என்னிடம் பக்தி செலுத்துபவர்களை குழந்தை போலவே நினைப்பேன். மாதா, மாதா, நீங்கள் இருவரும் என்னிடம் வைத்த உண்மையான பக்திக்கு நான் மகிழ்கிறேன். நான் உங்களை கைவிட மாட்டேன். என்னை நம்புங்கள். உங்கள் இருவரையும் நான் என்னுடைய பரம பக்தராக நினைக்கிறேன். நான் அஷ்டபுஜ ரூபத்தில் தரிசனம் தருகிறேன். மாதா, மாதா உன் சரணம், சரணம். அம்மா, உன் அன்புக்கு ஈடேதம்மா. மாதா, நான் புண்ணியம் செய்தேன் அம்மா, புண்ணியம் செய்தேன், புண்ணியம் செய்தேன். அம்மா, உன் பக்தர் மீது பாசமழை பொழிகிறாயே. அம்மா என்றால் நீதான் அம்மா, நீதான் அம்மா. மாதா, தாய்ப்பாசம் பொழிந்து தேவி உன் 3 ஸ்வரூபங்களில் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாய். இந்த திவ்ய தேஜோமய ஸ்வரூபத்தில் உருவானதின் சம்பந்தமாக எங்கள் அறியாமையை ஞானமாக்க அருள் புரியம்மா, அருள் புரியம்மா. பக்தா ஸ்ரீதரா, மகளே அனுராதா, தீங்கிழைக்கின்ற நெறிகெட்ட சக்திகளை வதம் செய்ய நான் இந்த அவதாரம் எடுத்தேன். நான் ஸ்வயம்பு 8 கைகளுடன் இந்த குகையிலே யுகயுகமாக வாழ்கிறேன். இந்த திரிகூட மலையிலே நான் கோவில் கொண்டிருக்கிறேன். இங்கு இருக்கும் 3 கற்கள் என்னுடைய ஸ்வயரூபங்கள். அந்த ஸ்வயரூபங்களை இப்போது நீங்கள் கண்டீர்கள்.
எப்போது நான் அவதரித்தேனோ அப்போது பரமபிதா பிரம்மதேவர், பகவான் விஷ்ணு, மகாதேவ சிவசங்கரர் அவருடைய குணங்களிலேயே வெண்மை, சிகப்பு, கருப்பு என்னும் 3 வண்ணங்களில் நான் வந்தேன். அப்போது படைக்கும் பிரம்மதேவர் என்னிடம் சொன்னார், ஹே தேவி வைஷ்ணவி, உங்கள் பெயர் திரிகலாவாகும். நீங்கள் அகிலங்களை காத்து வருவீர்கள். குணங்களைப் பொறுத்து உங்களுக்கு எத்தனையோ திருநாமங்கள், எத்தனையோ ரூபங்கள். நீங்கள் மூவண்ணங்களில் காட்சி தருகின்றீர்கள். அதனால் உங்களுக்கு 3 ரூபங்களும் அமைகின்றன. பரமபிதா பிரம்மதேவர் சொன்னதற்கு இணங்க பக்தர்களே, நான் உங்களுக்கு 3 ரூபங்களில் காட்சி தந்தேன். வெண்மை, சிகப்பு, கருப்பு வண்ணத்தில் வடிவமில்லாத 3 கற்களில் பிரம்மதேவரின் அம்சத்தில் மகா சரஸ்வதி, பகவான் விஷ்ணுவின் அம்சத்தில் மகாலட்சுமி, மகாதேவ சிவசங்கரின் அம்சத்தில் மகாகாளி என்று வந்தேன். மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி 3ம் என்னுடைய திவ்ய ரூபங்கள் தான். எப்படி எனில் பரபிரம்மம் பரமாத்மா ஒன்றே ஆனாலும் உலகம் நடத்த பிரம்மா, விஷ்ணு, மகேசன் என்ற 3 உரு கொண்டு செயல்படுகின்றாரோ, நானும் உலகம் நடத்த 3 ரூபங்களில் உருவமைத்துக் கொண்டேன். எங்கள் மூவரிலும் எந்த பேதமும் இல்லை. யார் மகாகாளியோ அவளே மகாலட்சுமி, யார் மகாலட்சுமியோ அவளே மகா சரஸ்வதி. பக்தா ஸ்ரீதரா, மகளே அனுராதா, யார் என்னிடம் பக்தி செலுத்துகின்றார்களோ அவர்கள் துன்பங்களையும் பாவங்கள் அனைத்தையும் விலக்குவேன். படும் துயரங்களை நீக்குவேன். அவர் இல்லாமையை விரட்டுவேன். தீங்குகளை நீக்கி நல்ல சுகங்களை தருவேன். சௌபாக்கியங்களையும் அவர்களுக்கு தருவேன். மாதா, மாதா, என் பக்தர்கள் செல்வம், குழந்தைகள், ஆரோக்கியம், திருப்தி, சுகம், எல்லா நலன்களும் பெறுவார்கள். நீங்கள் இருவரும் நல்ல எண்ணங்களுடன் நெஞ்சுருகி பக்தி கண்ணீர் வடித்தீர்கள். நான் அந்த பக்தி கண்ணீரை நிவேதனமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் உங்களையும் உங்கள் சேவைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால்தான் நான் உங்களுக்கு பாலிகா வைஷ்ணவி ரூபத்தில் வந்து அற்புத பால லீலைகளை காட்டினேன். இந்த திவ்ய குகை வரை உங்களுக்கு வழியும் காட்டினேன். அதோடு இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் வழிகாட்ட நினைக்கிறேன். வளம் தருகிறேன். என் தரிசனத்தை பக்தர்களே, உங்கள் மாதாவின் இந்த தரிசனத்தை விட்டுவிடாதீர்கள். நான் உங்களுக்கு பாசத்தையும் பரிவையும் பொழிந்து உங்கள் பாவத்தை தீர்த்து விடுகிறேன். அம்மா, அம்மா, ஆணையிடுங்கள் மாதேஸ்வரி. அம்மா, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏ ஸ்ரீதரா, ஏ அனுராதா, எனது இந்த ஸ்தலத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் இருவரும் கிராமம் கிராமமாக சென்று இந்த ஸ்தலத்தின் மகிமையை பேசுங்கள். நான் உங்களுக்கு உத்தமமான பணியை தந்திருக்கிறேன். இதை நன்கு செய்யுங்கள். அம்மா, 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 உங்கள் ஆணைப்படி பணிந்து பணிந்து நடக்கிறோம். நடக்கிறோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் நிஜம். அம்மா சொன்னதை அப்படியே சொன்னேன். மாதா வைஷ்ணவி என் சொப்பனத்துல எனக்கு தரிசனம் தந்து திரிகூட மலையில இருக்க பாக்க வாங்கன்னு எங்க 2 பேருக்கும் வழிகாட்டினாங்க. அங்க போனது அம்மன் எங்களுக்கு தரிசனம் தந்தாங்க. ஒரு அம்மன் இல்ல, மாதா காளி, மாதா சரஸ்வதி, மாதா மகாலட்சுமி இருந்தாங்க. தரிசனம் தந்து அருள்வாக்கும் சொன்னாங்க. தரிசனம் பண்ண புண்ணியசாலியா. இப்ப நீங்க சொல்றபடி மாதா தரிசனம் தந்தது நிஜம்னா மாதா அருள் செய்திருப்பாங்களே உங்களுக்கு. அப்புறம் ஏன் உங்க சம்சாரத்துக்கு புள்ள பிறக்கல? அதானே பெரியவங்களே, மாதா வாக்கு பலிக்காம போகாது. அம்மனையே சந்தேகப்படாதீங்க. அம்மர் என்ன உங்க வீட்டு புழக்கடையில இருக்காங்க? கிராமத்துக்காரங்களா பைத்தியமாக்குறீங்க.
வாங்க போலாம், வாங்க வாங்க. இருங்க வாங்கய்யா. இருங்க. கிராமமே என்ன பைத்தியம்னு நினைக்குது. நான் சொல்றேன் நீங்க தான் பைத்தியம். பிள்ளை இல்ல பாவி என்ன எல்லாரும் பைத்தியம்னு பேசுறீங்க. பேசுறவங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க தான் பாவம் செஞ்சிருக்கோம், அதனால அம்மா எங்களுக்கு பிள்ளைய கொடுக்கல. பிள்ளைய பெத்த புண்ணியசாலிங்களே, நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க? ஏதேதோ வியாதிங்க வந்து கிராமத்துல இருக்க எல்லார் வீட்லயும் யாராவது செத்துக்கிட்டே இருக்காங்க, சுடுகாட்டுல கொண்டு வந்து வச்சிருங்க. பேசுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க? பண்டிதரையா, நீங்க சொல்றது சரிதான். இந்த கிராமத்துல நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்துக்கு அம்மனுக்கு கோபம் வந்திருக்கு. பெரியவங்களே, அம்மன் கோபத்தை மறக்க நாமெல்லாம் மாதா வைஷ்ணவியை கெஞ்சுவோம். நாமெல்லாம் அன்னைய தரிசிக்க போறாங்க. இப்போ நாமெல்லாம் அலட்சியமா இருந்துட்டா, அம்மன் அடையாளம் காட்டியும் அதை மதிக்காம இருந்துட்டா, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கவே பிறக்காது. மாதாவை நம்பினா நமக்கு நல்லது. அம்மனை நம்பினா எந்த குறையும் இல்ல கிராமத்துக்கு. அம்மன் வாக்கே அதுதான். நம்பிக்கையோட நாடி வர்றவங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துடுவாங்க. யார் வந்தாலும் யார் வரலனாலும் நான் மட்டும் நீங்க சொல்றத நம்பி உங்களோட வர்றேன். போலாம், புறப்படுங்க. போலாம், புறப்படுங்க. போலாம், நானும் வரேன். நானும் உங்க கூட வரேன். போலாம், நானும் வரேன். நானும் உங்க கூட வரேன். வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து போறோம். வாங்க எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய் ஜெய் மாதா. 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 என் கை சரியாயிடுச்சு. ஜெய் ஜெய் மாதா. ஜெய் ஜெய் மாதா. ஜெய் மாதா. ஜெய் மாதா. जय जय माता. 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 ஜெய் மாதா. ஜெய் மாதா. जय जय माता. 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 ரெண்டு பேருக்குமே இப்படி உன் சேவை செய்ய வாய்ப்பு தந்த அதுக்காக ரெண்டு பேருமே உனக்கு கோடி கோடி வணக்கம் செலுத்துறோம் மாதா. கோடி கோடி வணக்கம் செலுத்துறோம். மாதேஸ்வரி, எங்க மூலமா இன்னைக்கு இல்ல என்னைக்கும் ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் ஜனங்களுக்கு அம்மா உன்னை தரிசனம் பண்ண ஆவலை தூண்டி இருக்கும். இனிமேல வரப்போற மன கஷ்டங்களை எல்லாம் இந்த புண்ணிய பணிக்காக தீர்த்து விடம்மா, தீர்த்து விடு. அனுராதா, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. இப்போது உன் கணக்கில்
புண்ணியங்கள் தான் இருக்கின்றன. உனக்கு என் வாழ்த்துக்கள். எண்ணற்ற வடிவங்களில் என்னுடைய அம்சத்தைக் கண்டு எனக்கு பணி செய்து வாருங்கள். இப்படியாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய வம்சமே என்னுடைய பணிக்காக சேவை புரிந்து வரட்டும். அதற்கு பலன் நிச்சயம் உண்டு. என்னுடைய வாசம் திரிகூட மலையிலேயே இருக்கும். நான் எக்காலமும் அருள் புரிந்து வருவேன். என்னை நம்புங்கள். ஜெய் மாதா. நல்லது நடக்கும். எங்கள் அன்னைக்கு ஜெய், அவளின் கருணைக்கு ஜெய், இனிய தேவிக்கு ஜெய். ஜெய் மாதா ஜெய், ஜெய் மாதா ஜெய், ஜெய் மாதா ஜெய் ஜெய். ஆடிச் செல்வோம் பக்தியில் சொல்வோம், அனைவரும் சொல்வோம், அர்ச்சனை செய்வோம். அவளே மகாலட்சுமி, அவளே மகாமாயா, தேவியர் எல்லாம் எங்கள் வைஷ்ணவி தேவி. தேவியர் எல்லாம் எங்கள் வைஷ்ணவி தேவி. தாயே துணை வந்து விடு, வா வா, எங்கள் நெஞ்சில் நின்று விடு, வா வா வா, வா வா, வா வா வா. ஆயிரம் நாமங்கள் முனை பாட, ஆனந்த பரவசம் முனை நாட, எது வழி உன் இருவிழி அசைவினை கண்டோமே. அது வழிதான் எங்கள் வழி என்பதை உணர்ந்தோமே. जय सिंधु सुता, जय विष्णु प्रिया, हम पे रखना सदा श्री चरणों